Hello friends, welcome back to Friends Trading Floor. இந்த வீடியோ நம்ம ட்ரேடிங் டெக்னிக்கல் மாஸ்டர் ஃபுல் கோர்ஸில் 39வது எபிசோட் அண்ட் லாஸ்ட் வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம ரிலீஸ் பண்ணின ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட இந்த கோர்ஸில் இருக்க கண்டென்ட்டை வச்சு ஒரு பிகினர் மார்க்கெட்டை ஒரு பிஸ்னஸாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம். ஃபஸ்ட்டு ட்ரேடிங் அப்படின்ற ஒரு விஷயம் பிஸ்னஸ், ஓகேங்களா? ஸோ அந்த பிஸ்னஸுக்கு நமக்கு என்ன வேணும், ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா அந்த பிஸ்னஸை பற்றி யோசிக்கிறதுக்கான அந்த பிளான் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நாம் அதை ஒரு பிஸ்னஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போது ட்ரேடிங் அப்படின்ற ஒரு விஷயமும் மற்ற பிஸ்னஸ் போல் ஒரு ப்ராப்பராக பிளான் வச்சு ஒரு டீம் வச்சு ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய விஷயமா அப்படின்னா ஆமாம். அது எப்படின்னா அந்த டீமில் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணுறதுக்கு யாரும் ஒரு அசிஸ்டண்ட், பிஏ, மேனேஜர், சிஇஓ எல்லாமே உங்களுடைய திங்கிங் தான் இந்த எல்லா போஸ்டிங்குமே. அப்போது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வரணும். இந்த ட்ரேடிங்கை பற்றி புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு ட்ரேடிங் பிளான் பண்ணிவிட்டு பேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிற ஒரே ஒரு மாறுதல் என்ன அப்படின்னா, இந்த பேஷன்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருந்தால் மட்டுமே நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த ட்ரேடிங் பற்றி திங்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் முதல்ல வரும், ஓகேங்களா? ஸோ அந்த பேஷன்ஸ் அப்படின்றது டீஃபால்ட்டாக உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அதை பற்றி திங்க் பண்ணுற மென்டாலிட்டி வரும். அதை நீங்கள் திங்க் பண்ணி அதில் கம்ப்ளீட்டாக ஒரு ரிசர்ச் அப்படின்ற ஒரு விஷயத்தை ப்ராப்பராக பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ், அல்லது இதை நாம் இப்படி பண்ணணும் அல்லது இதில் சக்ஸஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அப்போது அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு கிரியேட் ஆகும். அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற விஷயந்தான் கம்ப்ளீட்டாக ட்ரேடிங் அப்படின்ற அந்த ஒரு மெத்தடை லேர்ன் பண்ணுறதுக்கான கற்றுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணும், ஓகேங்களா? அப்போது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ப்ராப்பராக அதை ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அது மேபி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், அது எந்த மாதிரி விஷயமா வேணாலும் இருந்துட்டு போகுது, எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியாக வேணாலும் இருந்துட்டு போகுது. அப்போது நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படி ப்ராப்பராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது அந்த ட்ரேடிங் பிளான் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்காக தோணும். அதுதான் உங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. அப்போது இந்த ப்ராப்பராக நம்ம சேனலில் சொல்லக்கூடிய பிளான் யுவர் ட்ரேடு, ட்ரேட் யுவர் பிளான் அப்படின்னு சொல்கிற ஆல்ரெடி இது ஒரு ஃபேமஸ் ட்ரேடர் சொன்ன ஒரு கோட் தான். பட் அந்த விஷயத்தை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பேஷன்ஸோடு உட்காந்து அந்த விஷயத்தை பற்றி திங்க் பண்ணணும். திங்க் பண்ணிங்கன்னா தான் இன்ட்ரெஸ்ட் வரும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அதை கற்றுக்க முடியும். கற்றுக்கிட்டிங்கன்னா அதை ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணின விஷயத்தை வச்சு உங்களுடைய ட்ரேடிங்க்கான பிளான் அப்படின்றத நீங்களே க்ரியேட் பண்ணணும், ரைட்? ஓகே. இதில் எனக்கு எங்கேயுமே ஒரு அட்வைசரி சர்வீஸ் சம்மந்தப்பட்டதோ அல்லது ஒரு நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரியான என் ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட் பண்ணுவாங்க அல்லது இந்த கம்பெனி சப்போர்ட் பண்ணும் அல்லது இந்த யூடியூபர் சப்போர்ட் பண்ணுவார், இல்லை இந்த இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய ரீல்ஸ், ஷார்ட்ஸ், போஸ்ட்ஸ் மூலயமா நான் என்னுடைய ட்ரேடிங் நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான ஐடியா இதில் எங்கேயுமே இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுதாங்க ரியாலிட்டி. என்ன அப்படின்னா இது எல்லாமே இப்போ நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற 38 வீடியோஸில் போய் பாருங்கள், பேசிக்ஸ் எல்லா விஷயமே இருக்கும். அது நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்ச விஷயங்கள், ஒரு பிகினராக இருக்கிறவர் கற்றுக்கட்டும்னு சொல்கிற விஷயம். ஒரு மார்க்கெட் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் அல்லது ட்ரேடிங் ஒரு பிஸ்னஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், அல்லது ஒவ்வொரு மார்க்கெட் பற்றி கமாடிட்டி, ஈக்விட்டி, அந்த மாதிரி ஒவ்வொரு மார்க்கெட் பற்றின விஷயங்களாக இருக்கட்டும், புரோக்கர் பற்றின விஷயங்களாக இருக்கட்டும், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், அதுக்கடுத்து அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ட்ரேட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இது மேபி உங்களுக்கு என்ன ரொம்ப தத்துவம் பேசுகிறாங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய எர்லி ஸ்டேஜில் எனக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அட்வைஸ் பண்ணுறான், அவன் எனக்கு கால்ஸ் கொடுக்குறான், இல்லை எனக்கு யாரோ ஒரு நபர் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணித்தராரு,
இல்லை எனக்கு ரெகுலராக இவங்க வந்து அனாலிசிஸ் போட்டுருவாங்க, அதை பார்த்து என்ட்ரி எடுத்துருவேன் இப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ப்ராப்பரான கண்டினியூவேஷன் கொடுக்காது. ஓகேங்களா? அப்போது இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் மார்க்கெட்டை ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா அதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வரணும்னு சொன்னோம் இல்லைங்களா? ஃபைனலாக அதை மார்க்கெட்டில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் அந்த பேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தேவை. அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து என்னதான் ஒரு ப்ராப்பர் அட்வைசரி நீங்கள் யாரை ஹையர் பண்ணி ட்ரேடிங் பண்ணினாலும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இது மேபி நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், உங்களை டீமோட்டிவேட் பண்ணணும் அல்லது இந்த விஷயத்தை பற்றி ஒரு பயத்தை கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக சொல்கிற விஷயம் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த ட்ரேடிங்கை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி உண்மையாலுமே நீங்கள் அதில் பேஷன்ஸோடு இருக்கிறீங்களா அப்படின்னு உங்களை நீங்களே செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்ததுக்கப்புறம் இந்த எல்லா விஷயமும் எப்படி வேணாலும் வந்துடும். அதாவது இந்த திங்கிங் எப்படி வரும், நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரீல்ஸ் பார்ப்பீங்க, அதில் ஒரே ஒருத்தர் ப்ராஃபிட் காட்டுவார், அதில் மணி அப்படின்ற ஒரு விஷயம் சேர்ந்து வர்றதுனால உங்களுக்கு அது தேவைப்படுறதுனால நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ கண்டினியூஸாக ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஷார்ட்ஸ் போஸ்ட்ஸ் எல்லாம் போடும்போது உங்களுக்கு என்ன தோணும், அதில் இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ நம்ம கற்றுக்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க. அப்போது கற்றுக்கணுன்னு போது அவர் சொல்கிற விஷயங்களை மேபி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா அவர் சொல்கிற மாதிரி ஒரு பிளான், அந்த டம்மி பிளான் நீங்களும் ரெடி பண்ணிடலாம். ஆனால் அதை அப்ளை பண்ணுறதுக்கான பேஷன்ஸ் வருமா அப்படின்னா வராது. ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த திங்கிங் ஸ்டேஜில் இருந்து வர்றீங்க. இந்த திங்கிங் உங்களுக்கு எந்த வகையில் இருந்து வேணாலும் வரலாம். ஓகேங்களா? ஆனால் அந்த ட்ரேடிங் பற்றின கம்ப்ளீட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வரும்போது ட்ரேடிங்னா இதுதான்ப்பா, இப்படி நடக்கிறது, மார்க்கெட்னால் இப்படி தான் ரன் ஆகும், அதில் இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸ், ப்ரைஸ் மூமெண்ட்ஸ், சென்டிமெண்டலாக இப்படி தான் நமக்கு இருக்கும், இந்த மாதிரி அதோட பிஹேவியரை புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்தீங்கன்னா முதல்லையே அதை பற்றி யோசிக்கிறதுக்கான பொறுமைன்றது வரும். ஸோ ஃபைனலாக நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கம்ப்ளீட் ட்ரேடிங் டெக்னிக்கல் மாஸ்டரி சீரியஸோட கன்க்ளூஷன் கற்றுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரேடிங்கை பற்றி யோசிக்கிறதுக்கே பேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும். இந்த பேஷன்ஸோடு நீங்கள் அதை ட்ரேடிங் அப்ரோச் பண்ணால் தான் அதை பற்றி ப்ராப்பராக திங்க் பண்ணுவீங்க. ப்ராப்பராக திங்க் பண்ணிங்கன்னா தான் அதில் இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தான் நீங்கள் அதை இன்டெப்த்தாக கற்றுக்க முடியும். இன்டெப்த்தாக கற்றுக்கிட்டால் தான் அதை நீங்கள் ஒரு ப்ராப்பரான ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அந்த ப்ராக்டிஸ்லேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி, நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் வச்சு மார்க்கெட் பார்த்துன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு ஒரு பிளான் ரெடி பண்ண முடியும். இந்த சைக்கிள் ப்ராப்பராக ரன் ஆனால் தான் ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த சீரியஸ் மூலியமாக நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பிகினருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராகவோ அல்லது ட்ரேடிங்கை நீங்கள் வேறு மாதிரி அப்ரோச் பண்ணுறீங்கன்னா என்னடா கதையிழந்துட்டுருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஸோ இதுதாங்க இந்த ட்ரேடிங் டெக்னிக்கல் மாஸ்டரி ஃபுல் கோர்ஸில் இந்த வீடியோவில் நம்ம பேசக்கூடிய இந்த பாஸ்ட் 38 வீடியோஸ் பற்றின ஒரு கண்டென்ட் அண்ட் ஓவர்வியூ. ட்ரேடிங்கை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும், அதை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ இது சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை இந்த வீடியோ சம்மந்தமாக அல்லது நம்மளுடைய ட்ரேடிங் பிளான்ஸ் நம்ம சொல்கிற அந்த மெத்தட் சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி நம்மளுடைய கம்யூனிட்டியில் தாராளமாக வந்து கேட்கலாம். அதுக்கான லிங்க் எல்லாமே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது கூடவே அடுத்து எந்தெந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் ஒரு சஜஷனாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.